தோழமை உறவுகளுக்கு வணக்கம். ஒரு காலத்துல அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மிகவும் பிரபலமா மக்கள் மனசுல எப்பவும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்தது. ஆனா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுல இருந்து அந்த கட்சியில நிறைய பிரச்சனைகளும் சலசலப்புகளும் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கட்சியில நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியும் பொறாமைகளும் இருந்துச்சு. சசிகலா அவர்கள் கட்சிக்குள்ள வரும்போதும் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற இரட்டை தலைமை இருந்துச்சு. இரட்டை தலைமையில ஒரு தேர்தலை சந்திச்சாங்க, அதுல படுதோல்வியும் அடைஞ்சாங்க. அப்போதுல இருந்தே எங்களுக்கு அதிமுக ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் கோரிக்கை விடுச்சிருந்தாங்க. அன்னையிலிருந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் சொல்லலாம். அன்னையிலிருந்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினாரு, பிஜேபி கூட எவ்வளவோ நெருக்கமா இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத நெருக்கம் பிஜேபியோட ஓபிஎஸ் அவர்கள் நெருக்கமா இருந்தாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் ஓரங்கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வெளியே தனி அமைப்பை ஒண்ணு ஆரம்பிச்சு அவரோட ஆதரவாளர்களோட அந்த அமைப்பை நடத்திட்டு வந்தாரு. முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்கல. ஏன்னா கட்சி நிர்வாகிகளும் மக்களும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை முடிச்சுக்கிட்டாரு. அப்போ டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பிஜேபியோட கூட்டணி வச்சு பிஜேபியோட கூட்டணியில போட்டிக்கிட்டாங்க. அந்த தேர்தலில் ரெண்டு பேருமே ஜெயிக்கல. அதிமுகவுக்கும் அது பெரிய ஒரு பலனை தரல. 2026 தேர்தல் தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய பரபரப்பையும் பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்குங்க. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுச்சு, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. அந்த கூட்டணி அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா சிறுபான்மையினருக்கு எதிராக பிஜேபி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கல. அதே அதிமுக இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறத அந்த கட்சிக்காரங்களே ஏத்துக்கல. அதுல இருந்து அன்வர் ராஜா வெளியே போனாரு, அவருக்கு டிஎம்கே ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. அதுக்கு நிறைய சலசலப்புகள் இருந்துட்டு வந்துச்சு. டிஎம்கே கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. போக போக தான் அவங்க கூட்டணி முடிவு பத்தி தெரியும். நாம் தமிழர் கட்சி எப்பவுமே நான் தனிச்சு தாங்க போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொள்கையில மாறாம இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த 2026 தேர்தல் 4 முனை போட்டியா இருக்குன்னு எல்லாரிடத்திலையும் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில ஓபிஎஸ் அவர்கள் தான் ஒரு ட்விஸ்டை கொடுத்துட்டாரு. அவர் தான் டெய்லி பேசு பொருளா மாறிக்கிட்டு வராரு. பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல. அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுல இருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி மாநில தலைவராக ஆனதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினார் நாகேந்திரனும் ஒரு டீலிங் போட்டுக்கிட்டாங்க போல. ஓபிஎஸ் அவர்களை திரும்பவும் அதிமுகவில் இணைக்க கூடாது, அதுதான் என்னோட நிபந்தனை, இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் கூட்டணி வைக்கிறேன், அந்த மாதிரி பேசிக்கிட்டதா தகவல் வெளியாகுது. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் ஓபிஎஸ் சந்திக்கல, அமித்ஷா அவர்களும் ஓபிஎஸ் சந்திக்கல. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் நிறைய இந்த மீட்டிங் மூலியமாவே நிறைய ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண நீங்க அதை பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஆதரத்தை கொடுங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொன்னதும் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஓபிஎஸ் அவர்களை பிஜேபி விடவே மாட்டேங்குதுங்க. அதாவது பிஜேபியோட தலைமை ஓபிஎஸ் விடவே மாட்டேங்குது. ஏன்னா ஓபிஎஸ் இருந்தாதான் அதிமுகவுக்கும் நமக்கும் ஒரு பலம், அவங்களோட ஓட்டு நமக்கு தேவை, அவங்களோட சப்போர்ட்டிவான ஓட்டு நமக்கு தேவை. அவர் போயிட்டாருன்னா அந்த ஓட்டு டிஎம்கேவுக்கோ இல்ல ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சு தாவேக்கா கூட கூட்டணி வச்சாருன்னா தாவேக்காவுக்கும் அந்த ஓட்டு போகும். அதனால அந்த ஓட்டு போகக்கூடாது அப்படின்னா ஓபிஎஸ் நாம கைவிடக்கூடாது. ஓபிஎஸ் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு பிஜேபி தலைமை ஒரு உத்தரவு போட்டிருக்கதா அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிட்டு வருது. இந்த நிலையில தான் சென்னையில நடந்த பிஜேபியோட புதிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் கலந்துகிட்டாரு. இவரோட வருகை
தமிழக அரசியல்ல பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியையும் பிஜேபிக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் PL சந்தோஷ்க்கும் ஓபிஎஸ்க்கும் சந்திப்பு நடைபெற இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனா ஓபிஎஸ் தரப்புல இருந்து PL சந்தோஷ சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை PL சந்தோஷ் ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழ்நிலையில என்னோட ஆதரவாளர்கள்கிட்ட எல்லாம் பேசிதாங்க நாங்க முடிவெடுக்க முடியும். ஏன்னா நான் எங்க ஆதரவாளர்கள் எல்லாம் பேசிட்டு தான் பாஜகவோட கூட்டணி முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரஸ் மீட் கொடுத்தேன். அதே மாதிரி எங்க ஆதரவாளர்கள்லாம் நான் பேசிதான் ஒரு முடிவை எடுக்க முடியும். அதனால இப்ப எல்லாம் உங்களை சந்திக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதா தகவல் வெளியாகிட்டு வருது. பாஜக எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாலும் ஓபிஎஸ் அவர்கள் விடாப்பிடியா எனக்கு தன்மானம் தான் முக்கியம், சுயமரியாதை தான் முக்கியம், போதுமான அளவு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, இதுக்கு மேலும் உங்க கூட பேச்சுவார்த்தை வைக்க நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தெரிவிச்சதா தகவல் வெளியாகிட்டு வருது. இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓபிஎஸ் அவர்களை இவங்க பிஜேபி விடுவாங்களா விட மாட்டாங்களா, இல்ல அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டணி சேர்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.